சார் சார் எங்க சார் கூட்டு போறீங்க சார்? எந்த விஷயமா இவர் என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நான் ஹேண்டில் பண்ற ஒரு கேஸ் விஷயமா சார். நானும் இவரை நான் ஹேண்டில் பண்ணுற ஒரு கேஸ் விஷயமா என்கொயரி பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், அவரோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா அப்புறம் அவர் உங்களோட போகலாம். யாராவது இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? சார் ஆஸ் யூ வெரி வெல் நோ, ஒருத்தர்டேருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்கு அரெஸ்ட் வாரண்ட்டும் தேவையில்லை, கம்ப்ளைண்ட்டும் தேவையில்லை சார். எனக்கும் தெரியும் ரேகா, என்கிட்ட இவரை பற்றின கம்ப்ளைண்ட்டும் இருக்குது, அரெஸ்ட் வாரண்ட்டும் இருக்குது. அதனால தான் நான் இவரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன். சார் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம் சார், அப்புறம் நீங்கள் கூப்பிட்டு போகலாம். மிஸ் ரேகா, எந்த கேஸ் விஷயமா இவர் என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த கிட்னி ஸ்கேண்டல் கேஸ் சார். அந்த கேஸில் இவரோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப க்ரூஷியல். எனக்கும் இவரோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கூட இல்லை, ஆனால் என்கிட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது, வாரண்ட்டும் இருக்குது. கேஸ் என்னன்னு தெரியுமா? இவர் வேலை பார்த்த அதே ஹாஸ்பிட்டலில் ஷெட்யூல் ட்ரக்ஸை திருடி அதை போதை பொருளாக விற்றுருக்காருன்னு ஆதாரப்பூர்வமாக என்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை பற்றி என்கொயரி பண்ண தான் நான் இவரை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். வாங்க சார். சார் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் சார். ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் கொடுத்துட்டோம் சார். இட் won't take much time. ரேகா சார் ப்ளீஸ். சார் தனிகை தனியா போனனால தானே உங்களுக்கு இந்த கதி. ரொம்ப காயமோ? தப்பிக்காம இருந்திருந்தா இந்த கதி வந்திருக்காதுல்ல. என்ன கௌசிக் சார், என்ன சொல்றாரு இந்த டாக்டரு? டாக்டர் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. டாக்டர் தனிகாச்சலம், இந்த மருந்து திருட்டை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா 6 மாதமோ 1 வருஷமோ நீங்கள் உள்ளே இருப்பீங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சபேஸ்னா உங்களை வெளில கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்குள்ளே இந்த கிட்னி திருட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்கள் ப்ரூவ் பண்ணிவிடுவோம். இந்த கேஸுக்கு நீங்கள் ஒத்துக்கலைன்னா இந்த 2 கேஸ்லேயும் நீங்கள் ஒருத்தர் தான் மாட்டிக்க போகிறீங்க. இதுக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் உங்களுக்கு தண்டனை கிடைக்குங்கிறத எங்களால் சொல்ல முடியாது, ஜட்ஜு தான் சொல்லணும். சார் நான் எங்க சார் மருந்து திருடினேன்? நீங்களும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுறீங்களே. அவர் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சார். வாய மூடு. டாக்டர் சபேசன், நான் மட்டும் கரெக்ட் டைமுக்கு அங்கே போகலன்னா இந்த ஆள் எல்லாத்தையும் உளறி கொட்டியிருப்பார். டேய், நான் 10 லட்சம் தரேன்னு சொன்னேன்ல, இன்னொரு 10 லட்சம் வேணும் வாங்கிட்டு போக வேண்டியதானே சார்? இவன் காட்டி கொடுக்கணும்னு நினச்சிருக்கான் சார். இவன் நம்ப கூட, இவன் வெளில விடக்கூடாது. டாக்டர், இவர் இங்கேருந்து வெளில போனாதானே? என்ன பார்க்குறீங்க டாக்டர் தனிகாச்சலம்? ஒரு பொம்பளை 4 அரை சப்பு சப்புன்னு விட்டதுமே வாயை திறந்து எல்லா உண்மையும் கக்க ஆரம்பிச்சிங்க. எங்கள் ஆளுங்க லேசாக 4 தட்டு தட்டினதுக்கே இப்படி ரத்தக்கரை. நான் இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. நான் அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நீங்கள் இனிமேல் வாயே திறக்க மாட்டீங்க. சார் எங்க ஹாஸ்பிட்டல் டீனை கொலை பண்ண மாதிரி என்னையும் கொலை பண்ணிடுவாங்களோன்னு பயந்து தான் சார் ரேகா மேடம் கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டேன். யோ, நீ சரணடைறதுக்கு முன்னாடி உன்னை எப்படி காப்பாற்றணும்னு தான் நானும் டாக்டர் சபேஷனும் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சார் அதுக்குள்ள என்ன சார் பேச்சு பேச வேண்டியிருக்கு? இவன் மகா துரோகி சார். இவன் இங்கேயும் அடிச்சு கொள்றான் சார். டாக்டர் சபேசன், அவசரப்படாதீங்க. இந்த ஆளை நம்ம ஏதாவது பண்ணோம்னா நீங்களும் மாட்டிப்பீங்க, நானும் மாட்டிப்பேன். என்ன சொல்லி வெளியில் கூட்டிட்டு வந்தேன்? இவர் ட்ரக்ஸ் திருடின கேஸ்ல மாட்டிட்டு இருக்காரு, அதை விசாரிக்கணும்னு சொல்லி தானே நான் இவரை கூட்டிட்டு வந்தேன். டாக்டர் சபேசன், இவரோட முடிவு நம்ம கையில் இல்லை. எங்க கையில் இல்லை டாக்டர், எங்க கையில் இல்லை.
सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्वितम् कौसल्यासु प्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते வாங்க. நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கோம் போல இருக்கு. இந்தாங்க. அம்மா தினா வந்திருக்காரு. பார்த்து பார்த்து மெதுவா வாப்பா. எப்போ வந்த? இப்போதாம்மா வந்தேன். உட்காருப்பா. ஆ உடம்பு பரவாயில்லைங்களாம்மா? ஏதோ பரவாயில்லப்பா. எழுந்து நடக்க முடியல, மாடிப்படி ஏறி இறங்க முடியல. அன்னைக்கு மட்டும் நீ சரியான நேரத்தில் வந்து உதவி செய்யலனா ரொம்ப சிரமப்பட்டு போயிருப்பேன்ப்பா. என்னம்மா நீங்க இதை போய் பெருசா பேசுறீங்க? இந்து, அம்மாவுக்கு தேவையான மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. தேங்க்ஸ் தினா. என்னம்மா நீ அந்த தம்பி போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு சொல்லியிருக்க? இல்லம்மா, இந்த மருந்தெல்லாம் இங்க கிடைக்கல, அதனால தான் வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன் ஆண்டி, நான் உங்களுக்கு வாங்கிட்டு வரக்கூடாதா? அதுக்கு இல்லப்பா, உனக்கு 1008 வேலை இருக்கும். உன்னை எதுக்கு தொந்தரவு செய்யணும்னு தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? இந்து, என்னம்மா? போய் தினாவுக்கு காஃபி கொண்டு வாமா. ம் சரிம்மா. ம். அம்மா கால் வந்திருக்கு, சிக்னல் கம்மியா இருக்கு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். போப்பா, போய் பேசிட்டு வா. ஆமா. இந்து, ஒரு நிமிஷம், அப்புறமா கால் பண்ணேன். ஓகே பாய். ஃபோன் வந்துச்சு, அதான் கொஞ்சம் வெளியில பரவாயில்ல, இந்தாங்க. இந்து, ஆண்டியை பார்த்துட்டு இதையெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். எனக்கு தெரியும், இந்த கல்யாணம் நின்னதுல இருந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்க. என்னால் நல்லா கெஸ் பண்ண முடியுது. இப்போ உனக்கு தேவை அமைதி. அதுக்காக தான் லேட்டஸ்டாக வந்த புக்ஸ் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். பகலில் புக்ஸ் படி, நைட்டில் இந்த மியூசிக் சீடிஸ் கேளு, மனசுக்கு இதமாக இருக்கும். உன்னை நான் பழைய எதுவோ பார்க்கணும். நீ ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கும்போது நான் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கு. இந்த டைட்டில்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். இந்தோ.
எக்ஸ்கியூஸ் மீ சார். yes, Rekha, come. Sit down. Actually, I camp office புறப்பட்டு இருந்தேன். ஓ சாரி சார். No, it's all right. Sit down. இல்ல ஒரு எமர்ஜென்சி அதான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன். ஓகே. அந்த கிட்னி ஸ்கேண்டல் இன்வெஸ்டிகேஷன் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? வெரி குட் ப்ரோக்ரஸ் சார். குட். அதை பத்தி தான் பேச வந்தேன். டாக்டர் தணிகை வந்து எனக்கு வாக்குமூலம் கொடுக்க வெரி வந்தாரு. குட். ஆனா அத டிசி கௌஷிக் எடுத்துட்டார் சார். ஆமா சார், தணிகை மருந்து திருடினதா கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு டிசி அவரை ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்க விடல சார். என்னால அவரை அனுப்ப முடியாதுன்னு சொன்னப்ப என்கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டார் சார். ப்ரொசீஜர் பிரகாரம் தப்பு ஒன்றும் இல்லையே. சார் நான் தப்புன்னு சொல்ல சார். ஆனா தணிகையோட ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு குரூஷியல் சார், நீங்களே சொல்லுங்க சார். மருந்து திருடுறது பெரிய கிரைமா இல்ல 42 பேரோட கிட்னி திருடுறது பெரிய கிரைமா சார்? நான் கிரைம்ல சின்ன கிரைம் பெரிய கிரைம் கிடையாது. கிரைம் இஸ் a crime. தட் இஸ் கரெக்ட் சார். ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னு சொல்றேன் சார். இவர் மருந்து திருடான்றதே பொய். இவர் எங்க அப்ரூவர் ஆயிட போறாருன்ற பயத்துல கொடுத்த பொய் கம்ப்ளைண்ட் இது சார். அதான் நீங்க டிசிபி கௌஷிக் கிட்ட சொல்ல வேண்டியதானே? சார் எப்படி சார் சொல்ல முடியும்? அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னதே அவர் தானே. சார் forgive me for saying this சார். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் சீஃபை சேவ் பண்றதுக்காக டிசிபி ப்ளே பண்ற கேம் சார் இது. நோ ரேகா, நீங்க பேசுறது சரியில்லை. டிசிபி கௌஷிக் எகெயின்ஸ்டா பேசுற முதல் ஆஃபீஸர் நீங்க தான். போரோவா ஒரு சீனியர் ஆஃபீஸர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நல்ல பழக்கம் இல்லைம்மா. சார் நான் அனாவசியமா கம்ப்ளைண்ட் பண்ணல சார். டிசி கௌஷிக் என்ன தப்பு பண்றாரு, எங்க தப்பு பண்றாரு இதெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணிடுவேன். ஆனா அது என்னோட இமீடியட் கன்சர்ன் இல்லை சார். இன்ஃபேக்ட் தணிகை அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறது கூட நாட் அ ப்ராப்ளம் சார். நான் பிடி வாரண்ட் எடுத்துருவேன், அக்யூஸ்ட் இன்ட்ராகேஷன் கொண்டு வந்துடுவேன், ஸ்டேட்மெண்ட் எடுத்துருவேன் சார். அதெல்லாம் நான் சார்ட் அவுட் பண்ணிடுவேன் சார். எனக்கு என்ன பயம்னா அது பண்ணுறதுக்குள்ள தணிகைக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிறது தான். ஸோ தட்ஸ் வை ஐ நீட் யூர் ஹெல்ப் சார். ஓகே, நான் கௌஷிக் கிட்ட பேசுறேன். நீங்க புறப்படுங்க. ஓகே சார். எஸ். கௌஷிக், என்னையாச்சு? ஏதோ அடைக்குது சார். சரி சரி, என்ன ஏதுன்னு பாரியா? ஓகே சார். யோ என்னையாச்சு? அதான் சார் பார்த்துட்டு இருக்கேன். கான்ஸ்டபிள் சார். யோ பக்கத்தில் ஏதாவது மெக்கானிக் ஷெட் இருக்கான்னு ஓகே பாரியா? சார். தப்பிக்க விடாதீங்க. பிடிங்க. நில்லையா? நில்லையா? நில்றா டேய். டேய் ஓடாத மேல. நில்லுங்கறல. டேய் ஓடுனே. நில்லு, ஓடாத. யோ ஒழுங்கா மரியாதை ஓடல, தொலைச்சிருவா. டேய் இல்லையா? நில்றா. இல்லனா சுட்டு தள்ளிடுவோம். ஏய் நில்லு. ஓடாத. இல்லையா? நில்லு. ஒழுங்கா நிக்க போறியா இல்லையா? ஓடு ஓடு ஓடு. இல்லையா? பொறுத்து விடாத. ஏய் நில்லு. இல்லையா? இல்லையா? இப்படி